தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை அரசியலிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். முதல்வர் எம்ஜிஆருக்கு பிறகு அதிகப்படியான மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தமிழக மக்கள் மாற்றம் என்றால் என்ன, அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அங்கே கடவுளும் இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தை இன்றைய தினம் இந்த தமிழக மக்கள் மறுபடியும் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் சகல வழிகளையும் இழந்த ஒரு இனம் தற்போது எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை கடவுளாகத்தான் பார்க்கிறது. அது டிஎம்கே கட்சியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே கட்சியாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தேசிய தலைவருடைய பேரை இன்று வரை தமிழ்நாட்டிலும் சர்வதேச உலகெங்குமிலே விற்கின்ற நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானாக இருக்கட்டும், எங்களுடைய வழிகளை இதுவரை இவர்கள் விற்றுத்தான் பிழைத்திருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், என்னுடைய தந்தை இதே தலைவனோடு நின்று போராடியதற்காக வைத்தியசாலையிலே காயப்பட்டிருக்கின்ற போது கடத்தப்பட்டு கண்கள் எல்லாம் தோண்டப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு எப்படி வழி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் பிறந்த நாட்கள்ல இருந்து வாழ்ந்த எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் விடுதலை என்கின்ற ஒரு விடயத்தை சீமான் போன்ற ஒரு சில அரசியல்வாதிகள் விற்று பிழைக்கின்ற போது எங்களுக்கு அது எவ்வளவு கவலையாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இழந்திருக்கிறோம், நாங்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறோம், புதைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறோம், சிதைக்கப்பட்டிருக்கிறோம், தமிழ் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியை சில பேர் சர்வதேசங்களிலும் தமிழ்நாட்டிலும் வித்து அரசியல் செய்கிறார்கள் என்ற போது எங்களுக்கு மிகவும் வலிக்கிறது. ஆனால் எனக்கு எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்களை பிடிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இன்றை வரை தமிழனின் வலியை வித்து அரசியலுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வரவில்லை. தமிழனுடைய வலியை வித்து, தமிழனுடைய வலியிலே ஏறி நின்று இன்று வரை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வரவில்லை. கோடான கோடி பணம் உழைத்த மனிதன் ஒருவன் சகலத்தையும் துறந்து இந்த அரசியலுக்கு வருகிறானாக இருந்தால் அவனுக்கு மக்கள் மீது கொண்ட காதல் மட்டும்தான் ஒரே ஒரு காரணமாக இருக்கக்கூடும். வேறு எந்த காரணமாகவும் பொது சேவைக்கு ஒருவன் வரமாட்டான். ஆகவே இந்த மண்ணிலே மாண்புமிகு முதலமைச்சர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணா என்று சொன்னால் அது மிகையாகாது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அவருடைய இந்த நாட்டிலே கால் பதிக்கின்ற போது நான் உண்மையாகவே பெருமைப்படுகிறேன். எங்களுடைய அண்ணன் இன்று நாளை அல்ல, அண்ணனுடைய காலம் கடந்து. என்னிடம் ஒரு ஊடகம் ஒன்றிலே கேட்டார்கள், தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளவு காலம் அரசியல் செய்வார்கள்? நான் சொன்னேன், தலைவர் விஜய் அவர்கள் மறைந்த பின்னரும் தலைவருடைய அரசியல் இந்த நாட்டிலே இருக்கும், நீங்கள் வேண்டுமென்றால் இருந்து பாருங்கள். ஏனென்றால் எந்த ஒரு அரசியல் காரணத்துக்காகவும், எந்த ஒரு பண தேவைக்காகவும், எந்த ஒரு சுகபோகங்களுக்காகவும் எவனொருவன் சகலவற்றையும் திறந்துவிட்டு இந்த அரசியலிலே மக்களுக்காக, மக்கள் அன்பிற்காக அரசியல் செய்கின்றானோ அவன் மறைந்தும் மக்கள் மனதிலே வாழுவான் என்பது அரசியல் தத்துவம்.